ஹலோ எவ்ரிவன், நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க முளை கட்டின பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் பச்சை பயிரை ஊற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு காட்டன் துணியில் பச்சை பயிரை இறுக்கமாக கட்டி எடுத்தோம்னா ஒரு 8 மணி நேரத்தில் நல்லா முளை வந்துடும். அடுத்தது 4 மணி நேரம் ஊற வச்ச பச்சை அரிசி, 1 கப் பச்சை அரிசிக்கு 1/2 கப்பு முளைக்கட்டிய பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன். 2 ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த பயிராக இருந்தாலும் முளைக்கட்டி எடுத்துக்கும் போது அதோட சத்து பல மடங்காக அதிகரிக்கும். அதே 1/2 கப் அளவு பழைய சாதம், கொஞ்சமாக கல்லுப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நார்மலாக தோசைக்கு ஊற்றுற மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு அடுத்த 8 மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்திருக்கும். மாவு நல்லா புளிச்சு மேலே வரைக்கும் வந்திருந்தது. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதாங்க. கல் சூடானதும் தோசை ஊற்ற ஆரம்பிக்க வேண்டியதான். எனக்கு வந்துட்டு அந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஊற்றும் போதே பபிள்ஸ் எல்லாம் வருது. பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஊற்றும் போது தான் தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இதில் சோடாப்பு எதுவுமே கலக்கலை. அவ்வளோ பஞ்சு மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.